கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் கொர்நேலியு என்கிறதான ஒரு மனிதனை குறித்து நாம் பார்த்தோம். அவன் இந்த செசரியா பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டு வந்தவன், நூற்றுக்கு அதிபதி. அவன் தான தர்மங்களையும் தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடியதான ஒரு மனிதனாக இருந்தான். அதோடு கூட அப்படிப்பட்ட மனிதனுக்கு தேவன் தரிசனத்தை கொடுத்தார். அந்த தேவ தரிசனத்தில் பார்க்கும் பொழுது ஒரு தேவ தூதன் அந்த இடத்துல வந்தார் என்று பார்க்கும். த விசிட்டேஷன் ஆஃப் ஏஞ்சல்ஸ் என்று சொல்வார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது நடக்கும். இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இந்த தேவ தூதன் இந்த கொர்நேலியு இருக்கிற இடத்துக்கு வந்து நின்றான் என்று பார்க்கிறான். அப்பொழுது கொர்நேலியு கேட்கிறார், நீ யார் என்று. அந்த வசனத்தை நான் பார்க்கிறேன். பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை பார்த்து உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் என் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியிலே வந்தெட்டியிருக்கிறது என்று சொன்னான். இந்த 2 வசனத்தில் தான் மிக முக்கியமான ஒரு காரியம். இவன் செய்ததான காரியத்தை பரலோகத்தில் தேவன் பார்க்கிறார். அந்த பரலோகத்தில் இருக்கிறதான தேவன் பார்த்து இவனுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். அந்த பதில் எப்படி இருக்குன்னா, ஒரு தேவ தூதனையே அவனுக்கு அனுப்புகிறார். அவனுடைய காரியங்களெல்லாம் எப்படி தீர்க்கப்பட வேண்டும், அவன் என்னையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான், அந்த எதிர்பார்த்திருக்கிற காரியத்துக்கு எப்படி ஒரு முடிவு கொடுப்பது என்பதற்காக தேவ தூதனே கொர்நேலியு இருக்கிற இடத்துக்கு வந்தான். பாருங்கள், ஒரு யூதன் அல்ல, புறஜாதி மனிதன், நூற்றுக்கு அதிபதியாக இருந்தவன் அவனிடத்தில் வருகிறான். அந்த இடத்துல வந்துட்டு அவன் செய்ததான காரியம் என்னவென்று சொன்னால், அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்னது என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டப்பட்டது, அவர் சந்ததியில் வந்தெட்டிருக்கிறது என்று சொன்னார். நாம் செய்கிறதான எல்லா தர்மங்களும் உதவிகளும் எல்லா காரியங்களிலும் ஏழைகளுக்கு உதவுகிற காரியங்கள் கூட எப்பொழுதும் பார்ப்பேன்னு சொன்னால் அது கடவுளுக்கு தெரியப்படுகிறது. அது இங்கிருந்து அது தெரியப்படுத்தப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே நாம் யாருக்காவது உதவி செய்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம், கர்த்தருக்கென்று தான் நீங்கள் கொடுக்குறீங்க. கர்த்தர் அதை அங்கிருந்து பார்க்கிறார். பார்த்து அதற்கு தக்க பலனை கொடுப்பேன் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த மனிதனையே சந்திக்க வந்தார். அப்படிப்பட்ட சந்திப்பு தான் கொர்நேலியுடைய சந்திப்பு. இந்த கொர்நேலியை குறித்து பார்க்கும் பொழுது அவன் பெரிய காரியங்களை வருகிற காரியங்களில் செய்கிறதை பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கொர்நேலியை போல நாமும் கூட கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதான எல்லா கனத்தையும் செலுத்துவோம். உதவி செய்ய வேண்டிய தான தர்மங்களை செய்வோம். அநேகரை ஆதாயப்படுத்தி கொள்ளுவோம். இதன் மூலமாக நமக்கும் இப்படிப்பட்டதான ஒரு தேவ தூதன் வந்து நம்மோடு கூட இடைபடத்தக்கதான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கூட விசேஷமாக கொர்நேலியுவை நீ நினைத்தீர் ஐயா. அவனை நினைக்கிறதற்கு அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்றால், அவன் ஒரு பக்தி உள்ள தேவ பக்தி உள்ள ஒரு மனிதனாக இருந்தான். யெகோவாவையே தேவனாக ஆராதனை செய்ததான மனிதன், தான தர்மங்களை செய்தவன். அவனை தேவன் நினைத்தார் என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எங்களையும் தேவன் நினைக்க நீங்கள் உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் மன சமாதானமான நாளாக இருக்கட்டும்.